கட்டிகள் அப்படின்னாலே பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகமா மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கேன்சர் கட்டியா இருந்தா கூட கரைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூற்று உண்மைதானா சார்? சரி, பொதுவாகவே இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா, இன்றைக்கு ஒரு மூலிகை நேரடியாக அதோடைய ஒரிஜினல் ஃபார்மில் நம்ம சாப்பிடும்போது அது மருந்து ஆகாது. இப்போ மஞ்சள் சாப்பிடுகின்ற ஒரு குணம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தில் உள்ளது. மஞ்சள் இல்லாத உணவே கிடையாது. ஆமா. நம்ம எல்லாரும் வீட்டில் என்ன வாங்குறோமோ இல்லையோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1/4 கிலோ மஞ்சப்பொடி வாங்குறோம். அப்போ ரசம் செய்யும்போது மஞ்சள் போடுறோம், சாம்பார் செய்யும்போது மஞ்சள் போடுறோம், காய்கறிகளில் மஞ்சள் போடுறோம், சைவம் சமைக்கும்போது மஞ்சள், அசைவம் சமைக்கும்போது மஞ்சள். அப்போ ஏன் நமக்கு புற்றுநோய் வருது? அப்போ புற்றுநோயே வரக்கூடாதுல்ல, அப்போ ஏன் வருது? 2 காரணம். ஒன்று, கழிவு நீக்கம். நீங்கள் உடம்புல கழிவு நீக்காமல் நீங்கள் மஞ்சள் இல்லை இறைவன் கொடுத்த அமிர்தத்தை குடித்தா கூட உங்களுக்கு நோய் வருவதை தடுக்க முடியாது. 2வது, இந்த மூலிகைகளை செரிமானமூட்டப்பட்ட மருந்துகளாக மாற்றுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். மஞ்சள் கிழங்க நீங்கள் உலர வச்சு அரைச்சி மஞ்சப்பொடியாக எடுக்கிறது மருந்தானா கிடையாது. அந்த மஞ்சள் கிழங்க 7 நாட்கள் பாலில் ஊற வைத்து காய வைத்து, அதே போல் 7 நாட்கள் கோமியத்தில் ஊற வைத்து காய வைத்து, 7 நாட்கள் சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து, அப்புறம் அரைத்து சலித்து எடுக்கக்கூடியது தான் மஞ்சள் மருந்தாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு தாவரம் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்குள்ளே 100 மூலக்கூறுகள் இருக்க கெமிக்கல்ஸ் இருக்கும். அப்போ அந்த 100 மூலக்கூறுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை நம்மளால் 1ஓ 2ஓ எடுத்துக்க முடியும், மற்றது நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம உடம்பால் அதை ஜீரணம் பண்ண முடியாது. இப்போ ஜீரணம் பண்ண முடியாத ஒரு பொருளை நம்ம எடுத்தோம்னா நமக்கு உபயோகம் கிடையாது இல்லையா? அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மூலக்கூறுகளை உடல் செரிக்கின்ற மாதிரி எப்படி மாற்றணும், இந்த மாறுதலுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை தான் இன்றைக்கி மருந்துகள் செய்யும்போது அது முறையாக நமக்கு செஞ்சு உபயோகப்படுத்த சொல்கிறாங்க.